ஆர்த்தியிடம் உள்ள பணத்தில் 3 மடங்கு சனாவிடம் உள்ளது. சனா ஆர்த்திக்கு ரூபாய் 150 கொடுத்தால் இருவரிடம் உள்ள பணத்தொகை சமமாகும் எனின் இப்போது இருவரிடமும் உள்ள பணத்தொகை யாது? இங்கே 2 நபர்களை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது, ஆர்த்தி மற்றும் சனா. ஆர்த்தியிடம் உள்ள பணத்தில் 3 மடங்கு சனாவிடம் உள்ளது. வழமை போன்று ஆர்த்திக்கு ஒரு வட்டமளவு பணம் இருந்தால் சனாவுக்கு 3 வட்டமளவு பணம் காணப்படும். ஏனெனில் ஆர்த்தியிடமுள்ள பணத்தில் 3 மடங்கு சனாவிடம் உள்ளது. சனா ஆர்த்திக்கு 150 கொடுத்தால் இருவரிடமுள்ள பணத்தொகை சமனாகும். இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விடயம், ஆர்த்தியை விட சனா 2 வட்டங்கள் மேலதிகமாக வைத்துள்ளார். ஆர்த்தியும் சனாவும் சமமாக வர வேண்டுமெனில் இருவரிடமும் 2 வட்டமளவே காணப்பட வேண்டும். ஆகவே இங்கே சனா ஆர்த்திக்கு 150 கொடுத்தால் இருவரிடமுள்ள பணத்தொகை சமமாகும். இதிலிருந்து விளங்க வேண்டியது, ஒரு வட்டம் இங்கே வழங்கப்படும் பொழுது அது 150 சமமாக காணப்படுகின்றது. ஆகவே ஒரு வட்டம் 150 குறிக்கின்றது. ஏற்கனவே சனாவிடம் 3 வட்டம் என்பதால் 450 காணப்படும். 3ஐ 150ஆல் பெருக்குதல் வேண்டும். அதே நேரம் ஆர்த்தியிடம் 150 பணம் காணப்படும். இருவரிடமுள்ள பணத்தொகை என கேட்கும் பொழுது 450ஐயும் 150ஐயும் கூட்டுதல் வேண்டும். 600 என்ற விடை பெறப்படும். இங்கே குறிப்பாக கவனிக்க வேண்டிய விடயம், சனா ஆர்த்திக்கு கொடுக்கின்ற 150 எத்தனை வட்டத்துக்கு சமம் என்றதை கண்டறிதல் வேண்டும். ஆர்த்தியை விட சனா 2 வட்டங்கள் கூடுதலாக வைத்துள்ளார். அதன் அடிப்படையில் சனா ஒரு வட்டம் கொடுக்கும் பட்சத்தில் இருவருக்கும் சமமாக காணப்படும். ஆகவே இங்கே ஒரு வட்டம் அளவுக்கு பதிலாக 150 கொடுக்கின்றார். ஆகவே ஒரு வட்டம் 150க்கு சமமாகும். அந்த அடிப்படையில் இங்கே மொத்த பணத்தொகையானது 600 ஆகும்.